நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே மத்தவங்க நைஸா நழுவி ஓடுறாங்களா? இல்ல நீங்க ஆசையா பேச கூப்பிட்டா அவங்க அவசர அவசரமா ஏதாச்சும் பொய் சொல்லி தப்பிச்சு ஓடுறாங்களா? உங்களுக்கு தெரியாமலேயே உங்க அடிமனசுல இருக்கிற சில குப்பையான குணங்களால மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்கன்றதுதான் கசப்பான உண்மை. உங்களை ஒரு வெத்து வேட்டுன்னு மத்தவங்க நினைக்க கூடாதுன்னா நீங்க உங்களுக்கே தெரியாம தினமும் பண்ற அந்த 10 அசிங்கமான பழக்கங்களை இன்னைக்கே அக்குவேரா ஆணிவேரா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 1. உன்னை பத்தியே ஓயாம பினாத்திக்கிட்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல கெட்ட விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது தப்பில்லை. அது 4 பேரோட ஒட்டி உறவாடுறதுக்கு உதவும். ஆனா நீங்க பேச ஆரம்பிக்கிற முக்கால்வாசி நேரம் உங்களோட எண்ணங்கள், உங்களோட கதைகள், உங்களோட கஷ்டங்களை மட்டுமே வச்சு பேசிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட கொஞ்சம் கூட சுயசொரணையே இல்லைன்னு அர்த்தம். நீங்க மத்தவங்களை பத்தி ஒரு கேள்வி கூட கேட்காம எந்நேரமும் உங்க புராணத்தையே பாடிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ஒருதலை பட்சமா மாறிடும். அப்போ உங்ககிட்ட பேசுறவங்க ஏதோ மேடையில நீங்க பேசுறதை கேட்க வந்த கூட்டாளி மாதிரி திகைச்சு போய் நிப்பாங்க. அவங்க சும்மா பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டோ தலையாட்டிக்கிட்டோ இருந்தா கூட மனசுக்குள்ள அவங்க உங்க பேச்ச வெறுத்து ரொம்ப நேரமாகி இருக்கும். உங்களோட கதை எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கும் அந்த பேச்சுல பங்கு இருக்குன்னு அவங்களுக்கு தோணலனா கொஞ்ச நாள்ல அவங்க உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திடுவாங்க. 2. மத்தவன் பேசும்போது எந்நேரமும் குறுக்கே பாயிறது, பேச்சை அறுக்கிறது. மக்களுக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்காம போறதுக்கு இருக்கிற ரொம்ப கேவலமான பழக்கம் எது தெரியுமா? அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே குறுக்கே பாய்ஞ்சு அவங்க பேச்சை அறுக்கிறது தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முடிக்கிறதுக்குள்ள நீங்க அவங்க வாக்கியத்தை முடிச்சு வைக்க பார்ப்பீங்க, இல்ல உங்க சொந்த கதையை நடுவுல இழுப்பீங்க, இல்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேச்சோட திசையை வேற பக்கம் திருப்புவீங்க. நீங்க ஏதோ அந்த பேச்சுக்கு உதவி செய்யறதா நினைச்சிட்டே இருக்கலாம். ஆனா அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா நீங்க அவங்களோட பேச்சை திருடுற ஒரு திருடன் மாதிரி தான் தெரிவிங்க. இது உங்க நெஞ்சில் இருக்கிற பயத்தாலேயோ இல்ல பொறுமையின்மையாலேயோ இல்ல எப்படியாவது மத்தவங்களோட ஒட்டிக்கணும்ன்ற ஆத்திரத்தாலேயோ வரலாம். ஆனா ஒருத்தன் பேசும்போது குறுக்கே வாயை கொடுத்து பேச்சை அறுத்தீங்கன்னா அது அவங்கள உதாசீனப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பேசும்போது நம்ம பேச்சுக்கு மதிப்பே இல்லைன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சா அவங்க உங்க கிட்ட எதையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. 3. எல்லா கதையிலையும் நான் உன்னை விட கெத்துன முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்க நினைக்கிறது. இந்த குணம் மக்கள் மனசுல உங்க மேல ஒரு ஆழமான வெறுப்பை அமைதியா விதைச்சிடும். யாராவது தங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல காரியத்தையோ இல்ல ஒரு கஷ்டத்தையோ உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அவங்கள மனசார பாராட்டுறதையோ இல்ல ஆறுதல் சொல்றதையோ விட்டுட்டு உடனே நீங்க முந்திக்கிட்டு இதெல்லாம் என்ன பிரமாதம், எனக்கு இதை விட பெருசா நடந்திருக்குன்னு உங்க கதையை தூக்கிட்டு வருவீங்க. நீங்க ஏதோ அவங்கள விட பெரிய ஆளுன்னு காட்டிக்க நினைப்பீங்க. ஆனா அது உங்க அடிமனசுல இருக்கிற நடுக்கத்தையும் பொறாமையையும் தான் அப்பட்டமாக காட்டும். உங்ககிட்ட அவங்க வந்து பேசினாலே அவங்களோட பேச்ச மழுங்கடிச்சு நீங்க தான் கெத்துன்னு காட்டிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட பேசவே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். 4. எப்பவும் குண்டக்க மண்டக்க நெகட்டிவாவே பேசுறது, குத்தம் குறையாவே பினாத்துறது. சில நேரங்கள்ல நம்ம மனசுல இருக்கிற வருத்தத்தை கொட்டுறது கூட்டாளிங்க நடுவுல நெருக்கத்தை அதிகமாக்கும். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் சோறு போடுற வேலை சரியில்லை, கூட சுத்துறவங்க சரியில்லை, முதலாளி சரியில்லைன்னு எந்நேரமும் அழுகை மூஞ்சியாவே இருந்து குண்டக்க மண்டக்க நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்தா அது உங்க பேச்ச ரொம்ப பாரமாக்கிடும். உங்ககிட்ட வந்து பேசினாலே அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட வந்து பேசுறதே ஒரு பெரிய சுமைன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பதற்றமும் எரிச்சலும் வந்துடும். அவங்க வெளியில உங்ககிட்ட எதுவும் சொல்லலைனா கூட தங்களோட மன அமைதியை காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்து தூரமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. 5. நான் தான் எப்பவும் சொல்றது சரி, மத்தவன் சொல்றது பொய்ன்னு வீம்பு பிடிக்கிறது. பேச்சுங்கிறது ஒன்னும் சண்டை போடுற குத்துச்சண்டை களம் இல்ல. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்க சொல்றதை திருத்த பார்க்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் மத்தவங்க கிட்ட வாதம் பண்றது, நான் சொல்றதுதான் எப்பவும் சரி, மத்தவன் சொல்றது பொய்ன்னு வீம்பு பிடிக்கிறதுன்னு இருந்தா அது ரொம்ப அசிங்கமான குணமா மாறிடும். நீங்க ஏதோ தெளிவா பேசுறதா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு அது ஒரு சண்டை கோழி மாதிரி தான் இருக்கும். சும்மா சாதாரணமா பேசும்போது கூட உங்களை யாருமே திருத்தக்கூடாது. நீங்க தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டே இருந்தா உங்ககிட்ட பேசுறவங்க தங்களோட மரியாதையை காப்பாத்திக்க ஓடி போயிடுவாங்க. வாதத்துல நீங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், ஆனா அந்த மனுஷனோட நட்பை நீங்க மொத்தமா இழந்துடுவீங்க. 6. வெளியில அடக்கமா இருக்கிற மாதிரி காட்டி உள்ளுக்குள்ள பந்தா பண்றது. நம்ம எல்லாரும் 4 பேர் முன்னாடி நல்லவங்களாவும் பெரியவங்களாவும் காட்டிக்கணும்னு நினைப்போம். ஆனா வெளியில ரொம்ப அடக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பந்தா பண்றது, உங்களோட காசு பணத்தை பத்தி பேசுறது, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்னு சீன் போடுறது, உங்க வெற்றியை நீங்க எப்படி கஷ்டப்பட்டு சமாளிக்கிறீங்கன்னு பந்தா காட்டுறது, இதெல்லாம் மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதையை குறைச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய சுவரை எழுப்பிடும். நீங்க அவங்களோட பாராட்டை கெஞ்சி கேக்குறீங்கிறத மக்கள் ஈஸியா மோப்பம் பிடிச்சிடுவாங்க. உங்க பேச்சு ஏதோ உங்களோட உத்தியோக செய்தி மாதிரி இருந்தா மக்கள் உங்ககிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிச்சிடுவாங்க. 7. நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் மத்தவங்க மேல பழி போட்டு தான் மட்டும் ரொம்ப உத்தமன் பாவம்னு ஒப்பாரி வைக்கிறது. நீங்க உண்மையாவே அடிபட்ட ஆடா இருக்கிறதற்கும்
எப்பவும் தான் மட்டும் ரொம்ப உத்தமன் மாதிரி ஒப்பாரி வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நடக்கிற எல்லா சறுக்களுக்கும் மத்தவன் தான் காரணம். என் முதலாளி சரியில்லை, என் கூட்டாளி ஏமாத்திட்டான், என் தலையெழுத்து சரியில்லைன்னு எப்பவும் அடுத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தா உங்ககிட்ட பேசுறவங்க உங்க வார்த்தை மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப பார்த்தாலும் தான் மட்டும் ரொம்ப பாவம், அடிபட்ட ஆடுன்னு ஒப்பாரி வைக்கிற ஒரு ஆள் கூட சுத்துறது எப்படின்னா ஒரு பாரத்தை சும்மா சுமந்து திரியிற மாதிரி. முதல்ல அவங்க உங்களுக்கு துணையா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அவங்களோட பரிதாபம் வெறுப்பா மாறிடும். நீங்க அவங்கள ஏமாத்த பார்க்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சுடும். 8. நேரடியா சொல்லாம மறைமுகமா நக்கல் அடிச்சு வஞ்ச புகழ்ச்சியா குத்தி காட்டுறது. உங்களுக்கு மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிற சொரணையே இல்லனா உங்களோட பேச்சு மத்தவங்களை எவ்வளவு காயப்படுத்துதுன்றதை நீங்க கவனிக்க மாட்டீங்க. நேரடியா வந்து சண்டை போட பயந்துகிட்டு மறைமுகமா நக்கல் அடிச்சு வஞ்ச புகழ்ச்சியா குத்தி காட்டுறது, அவங்கள கேலி பண்ற மாதிரி பேசி காயப்படுத்துறதுன்னு நீங்க செய்வீங்க. மக்கள் சும்மா உங்க பேச்சுக்கு சிரிச்சுக்கிட்டோ இல்ல கண்டுக்காம போயிட்டோ இருந்தா கூட மனசுக்குள்ள உங்க மேல இருக்கிற கசப்பு அதிகமாகிட்டே இருக்கும். உங்ககிட்ட பேசினாலே எப்ப நம்மளை குத்திக்கு காட்டுவீங்கன்னு அவங்க பயந்துகிட்டே இருக்க வேண்டி இருந்தா அவங்க உங்ககிட்ட பேசவே விரும்ப மாட்டாங்க. 9. சுத்தி வளைச்சு பேசுறது, ஆரம்பிச்ச இடத்துக்கே வராம கதையை இழுத்துக்கிட்டே போய் மத்தவங்க உசுர வாங்குறது, சொல்ல வந்ததை நேரடியா சொல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி வளைச்சு தேவையில்லாத கதையெல்லாம் நடுவுல இழுத்து ஒரு முடிவுக்கே வராம பேசிக்கிட்டு இருந்தா அது உங்க மேல இருக்கிற மரியாதையை குறைச்சிடும். நீங்க ஏதோ மனப்பாடம் செஞ்ச கதையை பேசுற மாதிரி இருக்க தேவையில்லை. ஆனா எவ்வளவு நேரம் நீங்க எதையுமே உருப்படியா சொல்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்கன்ற சோரணை உங்களுக்கு இருக்கணும். மக்கள் எப்பவும் தெளிவையும் சுறுசுறுப்பையும் தான் எதிர்பார்ப்பாங்க. உங்ககிட்ட வந்து பேசினாலே ஏதோ ஒரு நத்த கூடுக்குள்ள மாட்டிக்கிட்டு வழி தெரியாம தவிக்கிற மாதிரி இருந்தா அவங்க உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திடுவாங்க. 10. பேச்சை எப்ப முடிக்கணும்னு தெரியாம அவங்க போக பார்க்கும்போது கூட இழுத்து பிடிச்சு தொணக்கிறது. பேச்சை எப்ப முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேச்சுக்கள் சும்மா வழியில பார்த்துட்டு பேசுற சாதாரண பேச்சா இருக்கும். அது ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. ஆனா அவங்க போகணும்னு அவசரப்படுறத நீங்க கவனிக்காம கடிகாரத்தை பார்க்கறதையோ இல்ல நான் கிளம்புறேன்பான்னு அவங்க சொல்றதையோ காதுல வாங்காம இழுத்து பிடிச்சு தொணத்துக்கிட்டே இருந்தா அது அவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்கிடும். யாருக்குமே ஒரு நத்தை கூடுக்குள்ள மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி தெரியாம தவிக்க பிடிக்காது. தேவையில்லாத கதையை இழுத்துக்கிட்டே போய் அவங்க உசுர வாங்குனீங்கன்னா அடுத்த முறை உங்களை பார்த்தாலே அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. வாழ்க்கையில பேச்சுங்கிறது ஒரு பெரிய கலை. உங்ககிட்ட பேசவே மக்களுக்கு பிடிக்கலனா உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க மாத்திக்கணும். நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது பந்தா காட்டுறதை விட்டுட்டு அவங்க சொல்றதையும் மனசார கேட்க கத்துக்கோங்க. மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினாலே போதும். உங்க நட்பு வட்டம் தானா பெருகும். உங்க பேச்சை மாத்திக்கோங்க, உங்க வாழ்க்கையும் மாறும்.